கடந்த 2014ஆம் ஆண்டு மலேசியாவின் ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான ஒரு விமானம் மாயமானது அனைவருக்கும் தெரியும். அந்த விமானத்திற்கு என்ன ஆனது என்பது குறித்து இதுவரை யாருக்கும் தெரியவில்லை. இதற்கிடையே இதற்கான பதில் இப்போது கிடைத்துள்ளது என்று கூறுகின்றார்கள். MH370 விமானத்திற்கு என்ன நடந்திருக்கும் என்ற 10 ஆண்டுகால மர்மத்திற்கு ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த ஆய்வாளர் ஒருவர் விடை கூறியுள்ளார். அவரை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். மார்ச் 8, 2014ஆம் ஆண்டு மலேசியாவின் கோலாலம்பூர் நகரிலிருந்து சீனாவின் பெய்ஜிங் நகரம் நோக்கி MH370 என்ற விமானம் 227 பயணிகள் 12 ஊழியர்களுடன் புறப்பட்டு சென்றது. கோலாலம்பூரிலிருந்து புறப்பட்டு 38 நிமிடங்கள் கழித்து விமானத்தின் சிக்னல் துண்டிக்கப்பட்டது. மேலும் ADC ரேடாரின் கண்காணிப்பில் இருந்தும் காணாமல் போனது. அப்போது தென் சீன கடலின் மேற்பகுதியில் விமானம் பறந்து கொண்டிருந்தது என்று கூறுகின்றார்கள். இது தொடர்பாக தேடுதல் வேட்டையில் இறங்கியவர்களுக்கு பெரும் ஏமாற்றமே மிஞ்சியது. ஆனால் விமானம் விழுந்த இடத்தை கண்டுபிடிக்க முடியாத நிலையில் 2017ஆம் ஆண்டு இந்த விமானத்தை தேடும் பணிகள் நிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. இதற்கிடையில் ஆப்பிரிக்க கடற்கரை மற்றும் இந்திய பெருங்கடல் தீவுகளில் ஒதுங்கிய குப்பைகளில் இந்த மாயமான விமானத்தின் சில பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. இருப்பினும் இந்த விமானத்தின் பெரும் பகுதியை இப்போது வரை கண்டுபிடிக்கவே முடியவில்லை. இந்திய பெருங்கடலில் 7வது வளைவில் இந்த விமானம் விழுந்திருக்கலாம் என்று சொல்லப்பட்ட போதிலும் அதனை வல்லுநர்களால் துல்லியமாக கண்டுபிடிக்க முடியவில்லை. இதனால் வரை இந்த MH370 விமானத்திற்கு என்ன ஆனது என்பது குறித்த மர்மம் நீடித்துக் கொண்டே வருகின்றது. இதற்கிடையே இந்த விமானம் மாயமாகி சுமார் 10 ஆண்டுகள் ஆகிவிட்ட நிலையில் இப்போது ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த வின்சென்ட் லைன் என்ற ஒரு ஆய்வாளர் இந்த மர்மத்திற்கு விடை கண்டுவிட்டதாக கூறியுள்ளார். மேலும் விமானத்திற்கு என்ன நடந்திருக்கலாம் என்பது குறித்த விரிவான ஒரு போஸ்டையும் அவர் தன்னுடைய லிங்க்டின் தளத்தில் பகிர்ந்துள்ளார். இந்த MH370 விமானத்தை இயக்கிய விமானி வேண்டுமென்றே இந்த விபத்தை ஏற்படுத்தியிருக்கலாம் என்றும் இந்திய பெருங்கடல் பகுதியில் அந்த பைலட் திட்டமிட்டு இந்த விமானத்தை விழ வைத்திருக்கலாம் என்றும் அவர் கூறுகிறார். அவர் தன்னுடைய போஸ்டில் இந்திய பெருங்கடலில் 7வது வளைவில் எரிபொருள் தீர்ந்தால் இந்த விமானம் கடலில் விழுந்திருக்கலாம் என்று சொல்வதை ஏற்க முடியாது என்றும் இந்த மாயமான விமானத்தின் வலது இறக்கை கடலில் முதலில் மோதி இருந்தால் அதனை ஏற்க முடியும் என்றும், ஆனால் அதன் வலது இறக்கைக்கு எதுவும் ஆகவில்லை, நேவிகேஷன் இதழிலும் உறுதிப்படுத்தியுள்ளது என்று கூறியுள்ளார். மேலும் இந்த விமானத்தின் இருக்கைகளில் ஏற்பட்ட சேதத்தை ஆய்வு செய்து பார்க்கும் போது விமானத்தை வேண்டுமென்றே கடலில் இறக்கியது போலவே உள்ளது என்றும், கடந்த 2009ஆம் ஆண்டு ஹட்சன் நதியில் அமெரிக்க பைலட் ஒருவர் இதையே செய்துள்ளார் என்றும், மாயமான விமானத்தின் கண்டுபிடிக்கப்பட்ட பாகங்களை ஆய்வு செய்து பார்த்தபோது அது ஹட்சன் நதியில் நடந்த சம்பவத்தை ஒத்துப்போயிருப்பது தெரிய வந்துள்ளது என்றும், எனவே எரிபொருள் தீர்ந்ததால் இந்த விபத்து நடக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதற்கு அவர் 3 முக்கிய காரணங்களை கூறியுள்ளார். முதலில் விமானத்தின் பாதை திடீரென்று மாறியுள்ளது. அதன் பறந்து கொண்டிருந்த உயரத்திலும் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. அடுத்து 2வது காரணம், விபத்து நடந்தபோது விமானத்தில் இருந்த தகவல் தொடர்பு அமைப்புகள் முடங்கியுள்ளது. தகவல் தொடர்பு அமைப்பு முடங்கும் அளவுக்கு வானிலை மோசமாக இல்லை, எனவே யாரோ வேண்டுமென்றே முடக்கியுள்ளார்கள். 3வதாக பைலட்டின் செயல்பாடுகளும் நார்மலாக இல்லை. பைலட்டின் உரையாடல்களுக்கு கணித்தவரை அதில் ஏதோ தப்பாக இருப்பதை உணர முடிவதை தெரிவித்துள்ளார். மேலும் 2 கடல் சேரும் இடத்தில் அந்த பைலட் இந்த விமானத்தை விழ செய்திருக்கலாம் என்றும் கூறுகிறார்கள். இந்த இடத்தில் அலைகள் மிக வலுவாக இருக்கும் என்பதால் அவை அடித்து செல்லப்பட்டிருக்கலாம் என்றும், இதன் காரணமாகவே விமானத்தின் பாகங்களை கடைசி வரை கண்டுபிடிக்கவே முடியவில்லை என்றும் இந்த ஆய்வாளர் கூறியுள்ளார். இவருடைய இந்த போஸ்டை ஒரு தரப்பினர் ஏற்றுக்கொண்டாலும் மற்றொரு தரப்பினர் இதில் சில சந்தேகங்களை எழுப்பி வருகின்றார்கள். உலக வரலாற்றில் மர்மங்கள் விலகாத விஷயங்களின் பட்டியலில் இந்த மலேசிய விமானமும் சேர்ந்து கொண்டது. இவ்வளவு தொழில்நுட்பம் இருந்தும் இதனை கண்டுபிடிக்கவே முடியவில்லையா என்ற கேள்வி இன்றளவும் தொடர்கிறது. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.